ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஆர்என் புதூர் பகுதியைச் சேர்ந்த அப்புசாமி செந்தாமரையின் மகன் 28 வயதான சத்யானந்த். இவர் ஏசி மெக்கானிக்காக ஈரோட்டில் பணியாற்றி வந்த நிலையில் நேற்று இரவு பணிகளை முடித்துவிட்டு காவிரி ஆற்று புதுப்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது பாலத்தின் மேலே அமைக்கப்பட்டிருந்த வேகத்தடை சரிவர தெரியாததால் சத்யானந்த் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வேகத்தடை சரிவர தெரியாததால் சத்யானந்த் உயிரிழந்ததாகவும் இதற்கு போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பள்ளிப்பாளையம் ஈரோட்டை இணைக்கும் காவிரி ஆற்று புது பாலத்தின் அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் சத்யானந்தரின் உறவினர்கள் ஈடுபட்டனர். என்ன பண்ணீங்க வரச்சோல பொது பண்ணி வர சொல்லுங்க. நாங்க பண்ணிட்டு தான் இருக்கு தெரியாமல இதுக்கு முன்னாடி 2 நாங்க தானே இங்க பக்கத்துல இருக்கிற உடனே வந்து எங்களால பாக்குறதே நீங்க நம்பாம ரோட்டுக்கு பாலம் ஓபன் பண்ண வரையும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டை பண்ணுவாங்க நாங்க சொல்லிட்டோம். செய்யறது இருக்காது, லைட்டை போடுறது இருக்காது.